கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பெலனுள்ள வார்த்தை ஏசாயா 41 10 பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாக நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பயத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்தை குறித்த பயம், வாழ்க்கை குறித்த பயம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்த பயம், வேலை ஸ்தலங்களில் இருக்கிற பயம், பலவிதமான பயம் நம்மை ஆட்கொண்டிருக்கிறது. பலவிதமான பயத்துக்குள்ளாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொல்லாத சத்துருவானவன் இந்த பயத்தை நமக்குள்ளாய் விதைக்கிறான். இந்த பயமானது கர்த்தரிடத்திலிருந்து நம்மை பிரித்து வைக்கும். இந்த பயமானது கர்த்தரிடத்திலிருந்து பிரித்து வைத்து அவிசுவாசத்தை நமக்குள்ளாய் விதைக்கும். ஆமென். பொல்லாத சத்ருவானவன் அதற்காக அநேக முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறான். முதலாவது, ஆதாமும் ஏவாளும் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு, கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு, கர்த்தரை விட்டு விலகுவதற்கு உண்டான காரணம் பயம். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, தேவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் வந்து, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டபோது அவன் பேசின வார்த்தை, உமக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன், நான் நிர்வாணி என்று அறிந்து, உமக்கு விரோதமாய் பாவத்தை செய்தேன் என்று அறிந்து, நீர் ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கையை மீறினேன் என்று அறிந்து, அந்த பயத்தினாலே நான் உம்மை விட்டு விலகி நான் மறைந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்று ஆதாம் கர்த்தரை பார்த்து சொன்னான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு சில காலங்களில் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யலாம். கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யும்போது பயம் நம்மை ஆட்கொள்ளும், கர்த்தரிடத்தில் நெருங்க விடாது. அது பிசாசான ஒரு வெற்றியாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் பயங்கள் வரலாம். சோதனை கண்டு, சூழ்நிலைகளை கண்டு நாம் பயந்து கொண்டிருக்கலாம். எப்படியா என் வாழ்க்கை போகும், எப்படியா நான் முன்னேறி செல்வேன், எப்படியா என் வாழ்க்கையை நகர்த்தி செல்வேன் என்று பல கேள்விகளோடு, பல பயத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பயம் வருகிற போது அந்த பயத்தை தகர்த்து நாம் எழும்பும்போது, என் கர்த்தர் என்னை நடத்துவார், என் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறார், நான் ஒருபோதும் தோல்வியை சந்திப்பதில்லை, நான் ஒருபோதும் வெறுமையை சந்திப்பதில்லை, என் சூழ்நிலைகளை என் கர்த்தர் பார்த்து கொள்வார், நான் இனி யாருக்கும் அஞ்சிடேன், நான் இனி யாருக்கும் பயப்படேன் என்று சொல்லி நீங்கள் உறுதியாய் விசுவாசத்தில் நிலைத்திருந்து நீங்கள் எழும்பும்போது கர்த்தர் நிச்சயமாக உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். நீங்கள் ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை. உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தரால் மாற்றப்படும். உங்கள் பயத்தை கர்த்தர் நீக்குவார். பயத்தை தகர்ப்போம், கர்த்தருடைய சமூகத்தில் உறுதியாய் நிற்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம். அப்பா ஆண்டவரே, எங்கள் சூழ்நிலைகள் உள்ளத்தில் பயத்தை கொண்டு வருகிறது. நாங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் பயத்தை கொண்டு வருகிறது. நாங்கள் உமக்கு விரோதமாக செய்கிற காரியங்கள் பயத்தை கொண்டு வருகிறது. ஆனால் நாங்கள் உம்மை திரும்பி பார்க்கிறோம். ஆண்டவரே, உம் சமூகத்தில் காத்திருக்கிறோம். நீர் வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி, பயப்படாதே, நான் உன்னோடனே இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர், நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறேன். என்னை கைவிட மாட்டீர் என்பதை விசுவாசிக்கிறேன். என்னை விட்டு விலக மாட்டீர் என்பதை விசுவாசிக்கிறேன். நீரே என்னை நடத்தும், ஆஸ்வதியும் பலப்படுத்தும். உம் சமூகத்தில் என்னை தாழ்த்துக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். பயப்படாதீர்கள். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.